காதல் உள்ளதா நீங்க வார்த்தை ஆடலாமா? அம்மா பெண்ண உலகத்தே என் முகத்தை நீ பாராமல் உன் முகத்தை பாராமல் இல்லற வாழ்விலே ஈடுபடாமல் என்னோடு இன்ப சுகம் அறியாமல் விட்டுவிட்டாய் அம்மா. இன்னார்க்கு என்னப்படி முன்னால் எழுதிய இறைவன் பிரகாரம் ஏழை சாதிக்கும் கீழ் சாதியானவன் இவன் எந்த குலத்தில் பிறந்தவன் இன்று அறியாமல் நான் திருமணம் செய்து விட்டேனே என்று என்னை சின்ன குலத்தால் இருந்தாலும் கணவன் புல்லாய் இருந்தாலும் புருஷன் அப்படி என்று அறியாது உன் வாழ்வை விடுத்து நீ தனிவாழி அமர்த்தாயே அம்மா. நமக்கு இறைவன் வகுத்தது முன்னாய நமத்தே ஆண்டவன் வகித்ததம்மா. பிரம்மதேவன் வகித்த பிரகாரம் நடக்கும். பெண்ணே பொன்னுருவி நாயகம் நான் வனத்திலே வெட்டியாடுகிற காலத்திலே நீ ரதமேறி வந்தாய் அம்மா. வருகிற காலத்திலே ஓடும் ரதத்தை விடுத்து நான் நிற்கின்ற நிலையை கண்டு வந்து என் ரதத்தை சுற்றி வளம் வந்தாய் ஒரு ரதத்தோடு. அப்போ உறவாடுகிற காலத்திலே உன்மேல் காதல் கொண்டு அப்படி என்று நீ செய்கை காட்டினான் அம்மா. நீ எந்த ஊர் எந்த நாடு அப்படி நான் கேட்கிற காலத்திலே நீ வார்த்தை பேசாமல் கையால் செய்கை காட்டினி. ஒசுகை காட்டினார் சந்திரன் என்றும் மலையை காட்டினா கிரி என்றும். அப்போது நான் புரிந்து கொண்டேன் சந்திரகிரி பட்டணம் என்று நான் கேள்விப்பட்டேன். உன் செய்கையினால் மறுபடியும் உனக்கு உன் தந்தை திருமண சுய விழா நடத்துகிற காலத்திலே அத்திமா நகரத்தில் உள்ள தலைவர்களெல்லாம் அங்கு வந்தோம். வருகிற காலத்தில் எத்தனை அரசர்கள் அமர்ந்தார்கள் அம்மா. பொன்னுருவி அந்த மணமேடையிலே மாலையை கொண்டு வந்து எனக்கு மாலையை சூட்டினாயே. அன்று உறுதினும் நாச்சினும் நான் என்ன குலம், நான் எக்குலத்தில் வளர்ந்தவன். அப்படி என்று ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். மறுபடியும் மாலை போட்ட உடனே என் இல்லற வாழ்வுக்கு வந்தாயே அங்கு தேசம். அங்கு தேசம் வந்த உடனே தாதிமார்கள் சொல்ல கேட்டு தனி வாழ்வு அமர்த்த வேண்டும். இனிமேல் வாழக்கூடாது. உன்னதான் ஒரு பெண்ணுக்கு வாழும். முன் வாழ்வு குறைந்து விட்டால் பின் வாழும் பேதமாகும். தரமில்லாத வாழ்வு அமையும் என்று நினைத்தாயே அறிவாளினி. வேண்டாம் என்று உன் அன்னபிதான் கொண்டு எங்கள்
தாய் வர்க்கமே சொந்தம் நாம் என்று போய்விட்டாய் தாய். வருடத்துக்கு ஒரு முறை சந்திர ஒளியை மறுப்பதற்கு பல கெட்ட கிரகங்கள் வந்து மறைந்து விட்டால் இந்த உலகமெல்லாம் இருளடைந்து விடுமே. அது போல உன் வாழ்வை இருளடைய விட்டாய். காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிக்க வேண்டுமே. இது வாழ்வாதாரம் என்று அறியாது நீ போய்விட்டாய் அம்மா. இன்று நான் உன் கடமையோடும் போர்க்களத்தில் யுத்தம் முடிய வேண்டும் அப்படி என்பதற்காக ஓடி வந்தேனே. நான் எதற்காக வந்தேன்? பாண்டவர்க்கும் கௌரவர்க்கும் வீடுகுரோதும் ஏற்பட்டு 18 நாள் சண்டை எனக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. 17 நாள் சண்டை. இந்த 17 நாள் சண்டையில் நான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். நான் மாவீரன், எதிரியும் மாவீரன். அப்படி நான் போகாத விட்டால் என்னை கேலிதமாக நினைப்பார்கள் அம்மா. அதனால் ஒன்று உன்னே நோக்கி எதற்காக வந்தேன் என்னால் நான் அருணமுதைய போகாதோ அருணன் என்று சொல்லும்படியான கதிரவன் உதயமாகி வரவதற்குள்ளாக நான் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்னால் நான் யுத்தத்திற்கு சென்று அத்துடன் நானும் போர் புரிகிற காலத்திலே என் கையில் இருக்க முடியாத அஸ்வசேன அவனை வெல்வானோ இல்லை அவன் கையிலே இருக்க முடியாத காண்டி பெற்றனால் நான் மரணமடாய் வேண்டாம். நான் மரணமடாய் வேண்டாம். தெரியாது வெற்றியும் தோல்வியும் ஒரு பங்கிலே இருக்காதம்மா. அவனை நான் கொள்ளலாம், என்னை அவன் கொள்ளலாம். அப்படியே அர்ஜுனும் கைபானும் பட்டு நான் குருட்சத்திலே பூமியிலே நான் விழுந்து விட்டேயானால் அங்குள்ள மந்திரிமார்கள் ஓடி வந்து அம்மா பொன்னிருவி நாயகம் பலியாக வந்தவன் கண்ணமாராஜன் குருட்சத்திர பூமியிலே அர்ஜுன் கைபானத்துக்கு எதிராகி விட்டார் என்று சொன்னார். என்றும் மரியாதை என் பிள்ளை, தந்தை முகம் பாராத என் மகன் அம்மா. தந்தையார் தந்தையார் என்று மறைமுகமாக கெட்டிருக்கும் என் மகனை நான் இறந்து விட்டால் நான் சிரமத்து விழுந்த பின்பு வருவாயோ எந்திரன தேவி. மகனே விஷ்ணுகேவி, உன் தந்தை கண்ணமராஜனோட அப்பா குருட்சத்திர பூமியிலே இருந்து விட்டார் என்று ஓடி வந்து என் அறியாமல் அமர்ந்து என் பிணத்தை தூக்கி மடிமேல் வைத்து என் மகனுக்கு அறிமுகம் செய்வாயோ, எனக்கு செய்யாத விடுவாயோ தெரியாது. எனக்குரிய தாம்பரம் திருமணம் செய்வதற்கு முன்னவே அரசர்கள் முன்னவே
பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட தாம்பலம் நான் கொடுத்த தாம்பலம். அந்த தாம்பலத்தை தந்து என் முகத்தை பார்ப்பதற்கு உனக்கு அச்சமா இருந்தாலும் அந்த திருமணமாயிலும் எனக்கு தாம்பூலம் தருவாயோ என் எனக்குரியதம்மா. அந்த தாம்பூலத்தை தந்து ஓய்வா மன்னா என்று சொல்வதற்கு உனக்கு அச்சமா இருந்தால் ஏ கண்ணா உனக்குரிய தாம்பூலம் போ அப்படின்னு ஒரு பொன்னான வாய்த்திரும் எனக்கு அந்த விடையை அளித்தே. ஆனால் போகிற போர் முறையில எனக்கு தோல்வி என்று வராதம்மா. அது குறிப்பியா 17 நாளில் யுத்தம் 17 நாளில் யுத்தம் அந்த பார்த்திபன் தலை ஜெயிக்க கதிரவன் உதயம் உண்டே நான் கடமையா போக விதி பயம் தன்னை காண அம்மா தேவனும் அறிய மாட்டான். மதிமுகமுடைய பெண்ணே மறந்திருக்கிறேனே மதிமுகம் உடைய பெண்ணே எனக்கு மகிழ்ச்சியாய் விளையளிப்பா அம்மா மகிழ்ச்சியா. தெரியும் அறிவில் என்ன அந்த தாம்பலம் இருக்கிறது அது எனக்கு சொந்தம். உனக்கு அது சொந்தம் இல்லை, நான் கொடுத்தது நீ கொடு. அம்மா சுத்தர அம்மாவின் பால் இறந்து வச்சு கலந்து வச்சு முகம் பார்த்தால் நன்றாய் அங்கிட தெரியும் போதான் பாவியும் இரண்டு ஒன்றாய் வையகம் மூழினாலும் வஞ்சித்தாலும் தெரியாமல் பேசலாமோ பாவென்று சொல்ல முடியாத பசியின் பாலை திறந்து பொற்கிடத்திலே பகிர்ந்து பார்த்தால் முகமான தெரிவிடுமோ? முகமான தெரிவிடாது. அதே பாலை காய்ச்சி ஆற வைத்து புறையிட்டு மீண்டும் முழுந்து சொல்ல முடியாத வெண்ணெய் எடுத்து கடைந்து வெண்ணெய் எடுத்து அனலிலே இட்டு உருக்கி நெய்யை எடுத்து பொற்கிணத்திலே பகிர்ந்து பார்த்தால் நம் முகமான தெரிய வரும். அத்தன்மை போல பசுவின் பாலில் முகத்தை பார்ப்பது போல் சொன்னால் நம்மளுக்கு எதுவும் தெரிய வராது. உன்னுடைய குலம் என்ன, உன்னுடைய விருத்தாந்தம் என்ன, உன்னுடைய பேரு, உன்னுடைய தகுதியர், ஊரு எல்லாம் உண்மையை தெரிவித்தால் நேராக வருவேன், வார்த்தை ஆடுவேன். இல்லை என்றால் அவர் வந்த வழியை பார்த்து போக. ஐயா மகாராஜா ராணி அம்மா சொன்னதெல்லாம் காலை உழுந்துருக்கா கொத்தாய் போச்சு. ரைட்டு ரைட். கணவன் சொந்தம் சொந்தம் பந்தம் பந்தம் ஏன் நாளா வரலையும் ஒன்னு இது பேர் பேசுறாங்க. ஏன் இந்த சொல்லுக்கு ஆளான மனைவி கேட்பது நியாயம். நியாயம். நான் தவறான வாழ்வு அமைச்சிட்டதா இல்லை நீ தவறா பிறந்ததில் குத்தம் இருக்கா? நியாயம்தான். என்னோன்னு நினைச்சு ஆவியின்பால் கருந்து வைத்து அதிலே முகம் பார்த்தால் அப்படின்னு சொல்றாங்க. ஆமையா பாலில் முகம் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. வாயும் இருந்து உண்டால் வையகம் ஒழுகினாலும் தீவனை வந்த போது குலம் தெரியாது. இந்த உலகமே இருந்து உண்டாலும் அந்த ஆளுகிட்ட பேசணும். அம்மா உறுதியான சரி ஆகும், அப்படியே ஆகட்டும். யாரும் என்னை
உலகத்தில் உள்ளவர்கள்லாம் கல்லாலும் கட்டியாலும் அடிக்கின்ற காலத்திலே தாய் இல்லாத ஒரு மகன் வருவானா, தந்தை இல்லாத ஒரு மகன் பெறுவானா? அப்படி நீ என் மனதை தேர்த்தி இருந்து ஒரு நாள் என் வம்சத்தையும் என் குலாச்சாரத்தையும் சொல்வதற்கு என் தலையில் எழுதிவிட்டார். கண்டிப்பாக என்று இருந்தாலும் ஒரு நாள் சொல்லணும் இல்லையா? அம்மா எத்தர் குலத்தானா அம்மா சொன்னதா எனக்கு தருவாயோ என்ன பெற்ற சதிகாரியார், என்னை அனாதியாக விட்ட தாயார், எனக்கு தந்தை யார் என்று உரைக்கப் போகிறேன் அம்மா. 18 நாள் சண்டையிலே உண்டும் 2 தினங்கள் இருக்கிறது தாய். இந்த சண்டை முடிவரையிலும் கர்ணன் இன்னார்க்கு இன்னார் பிறந்தவர், என் கணவன் இப்படி பிறந்தவர் என்று நீ சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து. அப்படியே ஆகட்டும்மா. நீங்க சொன்ன பிரகாரம் சத்தியம் கொடுத்துட்டாங்க ஐயா. சத்தியம் கூட 1 இயர் தான் போகுது. உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஒரு ஐயா கண்ணியால் குந்தா தேவி பெண்ணே பொன்னருவி நாயனும் கண்ணியால் குந்தா தேவி கவனிதால் பரிதி தண்ணி கவனிதால் பரிதி தண்ணி வண்ணமாய் கதிரவன் வந்து மகையுடன் எத்தாய இந்த மன்னவன் உதைக்கும் பாரு பெண்ணே பொன்னுரையை, இந்த மன்னவன் உதைக்கும் பாரு என் மாதாவும் பங்கப்பட்டு, என் மாதாவும் பங்கப்பட்டு எந்தனை வேலையில் வைத்து ஏகிடா அம்மன குண்டமா தேவி குந்தமாதேவிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? முன்னையா இல்ல பின்னையா? உனக்கு என்ன குந்தமாதேவிக்கும் முன்ன பிறந்தன்னு சொல்றீங்களே, அதோட காரணம் என்ன? குந்தமாதேவி உனக்கு அக்காவா இல்ல தங்கச்சியா? அப்படி இல்லம்மா, அம்மா நான் குந்தி வயாத்தீலே அமுத்தி பிறந்தவாடி என்ற அந்த குமரி வயாத்தீலே அம்மா பிறந்தவ
பெண்ணே பொன்னுரிமை நாயகம் ஆதி காலத்தின் கண்ணிலே நைமஜானே வரத்திலே வாசவனாய் இருக்க முடியாது. தூர்வாசல் முடிவர் என்று ஒருவர் இருந்தார். இருக்கின்ற காலத்திலே நாட்டுப்புறங்களை அடுப்பது, அவர் செய்யும் பூத்தைக்கு சில பெண்களை அழுப்பது. தூர்வாசல் முடிவருக்கு ரோமத்துக்கு ரோமம் கோபம். கோபத்துக்கு கட்டுப்பட்டார்கள். அவரும் செய்யும் வேலையெல்லாம் தவறான முறையில் இருந்தது. இது தவறான முறையில் இருந்து விட்டது. அப்படி என்று அந்த பெண்மணி எல்லாம் சாபத்தை தருவார். சாபத்தை என்றால் சாபம் தருவார் என்றார். மரம் செடி புல் புண்டாக போக முடியாத சாபத்தை தருவார். அவர்கள் எல்லாம் ஐயோ முறையோ என்று அழுது ஓடுவதை காதால் கெட்டவளை கோபக்கார தூர்வாசன் சிந்தனை செய்தார். பசுவுக்கெல்லாம் சிசுவுக்கெல்லாம் சாபத்தை கொடுத்து விட்டது. இதுக்கு நமக்கு கொடிய பாவம். அப்படி என்று பாவத்தை தொலைவதற்காக காட்டை வெடித்து நாட்டுப்புறங்களை சென்று தேவாலயங்களை கண்டு இந்த பாவத்தை துலகலாம் என்று வருகின்ற காலத்திலே அவ்வழியாக ஒரு தடாகம். அந்த தடாகத்திலே சூரஜனன் மகளாய் இருக்க முடியாத குந்தி தேவி தாஜிமார்களை அழைத்து வந்து நீராடுகிறார். அம்மா கரைபுறத்திலே சென்றார் தூர்வாஸ். அங்குள்ள தாதிமார்கள் எல்லாம் கல்லை எடுத்து அந்த தூர்வாசரை அடிக்கின்ற காலத்தில் ஓட்டம் பிடிக்கிறார் தூர்வாசர். இந்த குந்தி தேவியாகப்பட்டது ஓடியது. சுவாமி, அறிவில்லாத பெண்கள் தவறு செய்து விட்டார். அப்படி என்று காலடியிலே விழுந்தவுடன் கோபக்காரனாய் இருக்கும் தூர்வாசர், என் செல்வமே, நீ ஒரு கல்லெடுத்து அடிப்பாய் என்று நினைத்தேன். நீ யாரோ அரசகுமாரத்தினுடைய பிள்ளை, அறிவான பிள்ளை, செய்யும் வேலையை சொன்னால் செய்கிற பிள்ளை. உன்னை பெற்றவன் யார் அம்மா? அந்த புண்ணியச்சாலி யாரம்மா என்று கேட்கின்ற காலத்திலே தட்டி விடுகிறான். கேட்கிற காலத்திலே என் தந்தை சூரசேனன் வாருங்கள் என்று அழைத்து செல்லுகிற காலத்தில் பார்த்தான் சூரசேனன். வருபவர் தூர்வாசன், நம்ம என் பிள்ளை தவறு என்ன செய்ததும் அப்படி என்று ஓடி வந்து அவனும் காலடியிலே விழுகிறான். விழுந்த உடனே அப்ப சூரசேனா அஞ்சாதே எழுந்து பெற்றால் இது ஒரு பிள்ளையை பெற வேண்டும். இந்த பிள்ளைக்காகவே உனக்கு புண்ணியம் கிட்டும், பின்னால் உனக்கு பேர் ஓங்கும், புகழ் பெருமடா என்று சொன்ன உடனே சாமி, அறியாத பிள்ளைத்தனமா எது செய்திருந்தால் மன்னியேன்னு சொன்ன உடனே நம்மளை விட ஆற்றல் அறிவு சிறந்த பெண், இந்த பெண் எனக்கு வேண்டுமடா என்று கேட்டவுடனே பார்த்தார் சூரசேனன் மாறாத கண்ணீர் விட்டார். எத்தனை பெண்களெல்லாம் நீ சாபத்தை குடிப்பி என் பிள்ளையை அப்படி தவறு செய்து விடுமே ஐயா, எந்த தவறு செய்தாலும் நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அப்படி என்று சூரசேனத்திலே விடைபெற்று குந்தி தேவி தூர்வாசன் ஆசிரமத்துக்கு செல்லுகிறார். சென்ற உடனே அம்மா குந்தி தேவி, என் தாய்க்கு முன்னே ஒரு பெயர் பிரதை. அம்மா பிரதை ஓடி வாரு, ஒவ்வொரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். காலையில் இருந்தவுடனே நான் செய்யும் வேலையை கடமையை முடிக்க வேண்டும், கண்ணியமா நடக்க வேண்டும். அப்படி என்று சொன்னவுடனே அதோ நான் செய்கிறேன் சுவாமி அப்படி என்று குந்தி தேவி சொன்னவள் ஒன்றா இரண்டால் பல தினங்கள் செய்தார். என்னடா இந்த பெண்மணி இந்த காரியங்களும் தடைவிடாமல் செய்கிறாள், இவளுக்கு எப்படினாலும் நம்ம சோதிக்க வேண்டுமே என்று சொன்னவுடன் அந்தந்த வேலையெல்லாம் தவறு இல்லாமல் செய்து வந்தால் குந்தி தேவி. செய்து வருகிற காலத்திலே செய்கிற காலத்திலே வாமா என்றான் தூர்வாஸ். என் மடியிலே அமரமா என்றான். பார்த்தபடியே முத்தம் தந்தார். இதுபோல் பெண்மணியை நான் பார்க்கவில்லை. அறியாத பெண் இந்த காரியம் செய்து விட்டாய் அம்மா, உன் இடத்து கரத்தை காட்டு, உனக்கு நான் சாஸ்திரம் பார்க்க வேண்டும். அப்படி என்று கரங்களை பிடித்து பார்க்கின்ற காலத்திலே தனரேகை, பட்டு ரேகை, குரு ரேகை, ஆயுள் ரேகை புரிந்திருக்க. இந்த குந்தி தேவிக்கு புத்திர ரேகை எல்லாத்தினால் ஆற்றலும் அறிவுடைய பெண்ணுக்கு இந்த பிள்ளை பாக்கியம் போய்விட்டது. அப்படி என்று அவன் சஞ்சலம் அடைந்து, அம்மா அஞ்சாது, உன் பருவகாலம் அடைந்தவுடன் ஒரு மனநாள நேரத்திலே திருமணம் செய்து நீ புத்திரன் இல்லை என்றால் நான் சொல்லும் மந்திரத்தை நீ சொல்ல வேண்டும்.
சொன்னால் அதிலே புத்திரன் பலன்கள் கிடைக்கும். அப்படி என்று காதை கட்டமா என்று 5 மந்திரத்துக்குரிய உபதேசம் செய்தார். உபதேசம் செய்தவுடன் இந்த பெண்மணி பல தினங்கள் வேலை செய்தார். ஒரு நாள் தினம் காலை விழுந்தவுடனே யமுனா நதிக்கு செல்லுகிறார். யமுனா நதி செல்லுகிற காலத்திலே சாமி கொடுத்த மந்திரம் ஐயோ இல்ல பொய்யா போகுமோ அப்படி என்று கருதி குடத்தை கரையில் வைத்துவிட்டு அவள் குளித்து தானம் பாருங்கள் செய்தார். செய்து தூர்வாசன் குடித்த மந்திரத்தை எடுத்து கதிரவனை நினைத்து உபதேசம் செய்கிற காலத்தில் இந்த மந்திரம் கொள்ளாதது தூர்வாசன் மந்திரம். அப்படி என்று போய் சூரியனே தூண்டியது. தூண்டியவுடனே போகாவிட்டால் தலை வெடித்து விடும். அப்படி என்று கருதி அங்கே சூரிய தேவன் வருகிறார். கண்முடித்தனமாகவே துதி புரிந்தால் குந்தி தேவி சூரிய ஒளி பட்டவுடனே கண் விழித்து பார்த்தால் பிடிக்கின்றால் ஓட்டும் குந்தி தேவி. அம்மா போகாதே இல்லம்மா இங்க வாருங்கள் என்று சொல்லி இன்னமா நீ காரியம் செய்து விட்டார். இந்த மந்திரம் தூர்வாசனுடைய மந்திரம். நீ என்ன உபதேசம் செய்து போய்கொண்டு இருக்கிறாய். வார் நின்று என்று சொல்லுகிற காலத்தில் நான் அறியாத தனமாக செய்துவிட்டேன் சுவாமி. நான் திருமணம் செய்துதான் பின்னால் அதை துதியை செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னவுடனே அதெல்லாம் சரிவராது. நான் உன்னை சேர வேண்டுமே என்று உரைத்தேன். உன்னை நான் சேர வேண்டுமே என்று சூரியன் வருத்தவுடன் குந்தி தேவி பார்த்தார். சாமி இது அடுக்கும்மா, இது நியாயம்மா. நான் அறியாத முதலை செல்வமாச்சு, நானும் மரியாதை செய்து விட்டேனோ ஐயா அப்படி என்று சொன்ன உடனே என்ன ஆக வேண்டும்? நான் முதலை செல்வம், இன்னும் நான் பருவமாகவில்லையே. அப்படி என்று குந்தி தேவி சூரியனிடத்தில் உரைத்த உடனே அஞ்சாத தாயை உன்னை நான் பருவமாகிறேன் அப்படி என்று சூரியன் நாகுர பட்டாடியை பொத்துனார். பொத்த உடனே மதலையோடு இருந்த குந்தி தேவி பருவமானார். பருவமான உடனே வந்த வேலை முடிந்து விட்டது என்று சூரிய தேவன் குந்தி தேவியை சேருகிறார். சென்ற உடனே தேவ பிண்டம் தாங்காது என்று முறைமை பிரகார் ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறந்ததம்மா. ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்று இந்த குழந்தையை மடியிலே வைத்துக் கொண்டு குந்தி தேவி ஆகப்பட்டவள் ஐயா இந்த குழந்தையோடு நான் சத்திரிய குலம் பருவமாகாதவே ஒரு பிள்ளையை நான் பெற்று கோரையானால் என் குலமெல்லாம் தன்னற்று அழிந்துவிடும். இது என்ன சுவாமி நியாயம்? அப்படி என்று குந்தி தேவி காலை பிடித்து அழுகிற காலத்திலே அம்மா நான் ஒரு பேழை கொண்டு உற்பனம் செய்கிறேன். அந்த பேழைக்குள்ள இந்த குழந்தையை கிடத்தி ஓடும் யமுனா நதியிலே நீ விட வேண்டும், விட வேண்டுமே என்று உரைக்கின்ற காலத்தில் அந்த ஆடையை உடித்துக் கொண்டு மீண்டும் அந்த யமுனா நதியை முழுகி வந்தால் குற்றமில்லாத பெண்ணாகவும் நாட்டுக்கு செல்லலாம். அப்படி என்று அவன் சொல்லிவிட்டு போய்விட சூரியனால் முழுகப்பட்ட நாகுரப்பட்டாடையை குறுமடும் கிழித்து என் கண்ணே ஆறாரோ ஆகிறாரோ என்று சொல்வதற்கு நான் ஆள் இல்லாமல் போய்விட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாதடா என் கண்ணே அப்படி என்று அந்த பேழைக்குள்ளே வைத்து என்னை நித்தியாளாந்தாலையே அவன் பெற்றையில் வைத்துவே என் தாய் விட்டு விட்டு ஓடிவிட இந்த பேழையாகப்பட்டது அத்திமா நகரம் கரையோரம் போய்கொண்டிருக்கும் காலத்தில்
திருநாட்டிய வல்ல நாட்டுக்கு அரசன் காவல் செய்ய முடியாதவன் தேர்வாகன் காலைக்கடன் முடிப்பதற்காகவே அந்த திருநாட்டிய வல்லலை கரங்கள் பிடித்து வருகிறார். விடிந்தது, சூரியன் உதிர்ந்த உடனே யமுனா நதியை நோக்குகிறார். நோக்கிய உடனே தேர்பாகன் கண்ணிலே மாட்டியது குட்டி. அங்கே பெட்டி வருவாதை அம்மா தேர்பாகன் கண்டுமே எடுத்து வளர்த்தாடி கண்ணும் தெரிந்த தேர்பாகன் வெட்டிய கண்டவுடனே திருநாட்டு வல்லலிடத்திலே உரைக்கின்றார். ஐயா, இதுகாலம் இல்லாத புதுமையாதாகவே ஒரு பேழை ஒன்று வருகிறது. அந்த பேழையும் தங்க வடிவிலே வருகிறது. அப்படி என்று சொன்னவுடனே நமக்கு அரசுக்குரியது யமுனா நதி, அதிலே வருவது அந்த பொருள் எனக்கடா அப்படி என்று திருநாட்டு வல்லல் சொல்ல, நான் தான் ஐயா கண்டேன் அந்த பெட்டிக்குள் இருப்பது என்னதென்று சொல்ல. அரசு கட்டல், அப்படியா இருந்தால் எடுத்து வா அப்படி என்று தேர்வாகும் யமுனா நதியை செல்லுகிறார். அந்த பேழையை எடுத்து வருகிறார். திறந்து பார்க்கிற காலத்தில் அந்த பேழைக்குள்ள இருப்பது பொண்ணோ பொருளோ திரவியமோ என்று நினைத்தார். தேர்வாகன் ஐயா, பொன்னென்று நான் புகழாக கேட்டேன், அதிலே இருப்பது பிள்ளையா அப்படி என்று சொன்ன பிரகாரம் வாயினால் சொன்னதை தாயினால் வெற்றி கொடு என்று சொல்வார். அது போலவே திருநாட்டு வள்ளல் கட்டளை எடுக்கிறார் தேர்வாகனுக்கு. இந்த குழந்தையை நீ போய் வளர்க்க வேண்டும். எனக்கோ பிள்ளை இல்லை. இந்த பிள்ளையை வளர்த்து நான் கண்ணு தெரியாது எப்படி வளர்ப்பேன். ஒரு 5 வயது ஆகிற காலத்திலே என்னிடத்திலே கொண்டு வந்து விடுவார். இவனால் எனக்கு புத்திர சோகம் அடை போகட்டும் அப்படி என்று சொன்னவன் பார்த்தான். தேர்வாக 4 மணி பொழுதுமாக வளர்த்து அரசு கட்டளை வரும்படியாக உத்தரவு. இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு தேர்வாகம் அரமனைக்கு செல்லுகிறார். இந்த பிள்ளையை கொண்டு அரமனையிலே மறுவேலை செய்வதற்காகவே தேர்வாகன் போகிறார். அந்த நேரத்திலே பரிமாறும் உணவு பருகிற நேரம். இந்த பிள்ளையை விட்டு தேர்வாகன் போனப்பில் இந்த பிள்ளை நகர்ந்து அங்கே போகிறது. போன உடனே திருநாட்டு வள்ளலுக்கு முனிவரால் இட்ட சாபம். ஒருபடி சாதம் ஒரு பாத்திரத்தில் அள்ளிவிட்டார், மறுபடி சாதம் புதுவாக போக வேண்டும் அப்படின்னு சாபம் பெற்றவன் திருநாட்டு ஒரு பாத்திரமாக அள்ளி உண்ணுங்கனே இருக்கிறார். காலம் பசியும் காரணமாகவே அள்ளுகின்ற புழுவிலே இந்த குழந்தை கையை வைத்த உடனே சாதமாக ஆகிவிட்டது. அதை உண்ணு கொண்டு இருக்கிறது. வேலையை கவனித்த தேர்வாகன் ஓடி வருகிறார். என்னடா அரசு பாத்திரத்தில் நம்ம வளர்க்கப்பட்ட பிள்ளை பாத்திரத்தில் கரங்கள் வைத்து விட்டது என்று அவன் கொஞ்சம் ஆயாசமாக அரசுக்கு தெரிந்து விட்டால் நம்மளையும் கொண்டுடுவான் பிள்ளையும் கொண்டுடுவானே வந்து பாத்திரத்தை பார்க்கின்ற காலத்திலே அத்தனையும் சாதமாக இருந்தது. உன் பாத்திரத்திலே அத்தனைகளும் உணவு பருந்து விட்டாயா? ஏண்டா தேர்வாக அதை எடுத்து கொண்டு அப்புறம் செலுத்துபவன் நீ. நான் சாப்பிட்டு எம்மோ நேரமாச்சு. ஏண்டா ஐயா, அனாதையாகவே யமுனா நதி ஆற்றிலே நம்ம தத்தெடுத்து வந்தமே குழந்தை. அந்த குழந்தை கரங்கள் பட்ட உடனே புழுவாக இருந்தது மீண்டும் சாதமாக ஆகிட்டவனு சொன்ன உடனே எழுந்தான் திருநாட்டிய வல்லன். அந்த குழந்தையை என்னிடத்துல கொடுடா. என்னை ஆற்றுல எடுக்கும்போது எனக்கு தேர்வாகன் வைத்தது வசுசேனா. வசுசேனா
வாடா வாடா என்று மாறுவோடு மாறாக தழுவி என் பிள்ளைக்குறை தீர்க்க வந்த புண்ணியனே, கள புழுவ நீக்கிய கண்ணனே, எனக்கு வருவாமா நாம விட்டார் களமுழுவ நிற்கிற கண்ணா கண்ணா என்று எனக்கு பெயரை சூட்டி தேர்வாகன் மனைக்கு அணுகாமல் என் மனையிலே நான் வளர்க்கப் போகிறேன். இந்த பிள்ளைதான் எனக்கு இருக்க வேண்டும் அப்படி என்று என் தந்தை உரை அன்னிலே நான் அரசு பீடத்திலே நான் வளர்ந்து வருகிற காலத்தில் நான் வீதியிலே பருவ காலம் அடைந்த உடனே வீதியிலே பேசுவதை கண்டால் என் தந்தை பார்த்தார். அதுக்கு பின்னால் என் தம்பிமார்கள் 100 பிறந்து விட்டார்கள். பிறந்து விட்டவுடனே என் பிள்ளை கண்ணன் மூத்தவன், 100 பேர்களும் இளைவர்கள். அப்படி இந்த வீதியிலே விளையாடுகிற காலத்தில் இனிப்பா கூச்சனமாக பேசுவதை கண்டு எனக்கு அன்பு தேசத்தை பட்டம் தந்தார்கள். பட்டம் தருகிற காலத்திலே ஆட்சிப்பிடத்திலே 32 தானம் இடுகுலத்தான் என்று சொல்லி யார் மூணவரைய மாட்டார்கள் 31 தானம் நான் பிடைச்சூழ பறைசாற்றி நடத்தி வருகிறேன். வருகிற காலத்திலே நான் பறைசாற்றின எத்தனையும் குறை இல்லையே, ஒரே ஒரு குறை, தாய் குறை. இந்த தாய் குறை இப்போதான் அரசனாக இருக்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி என்று நான் பறைசாற்றினேன். கர்ணன் அங்கு தேசாதிபதி கர்ணன், அவனுக்கு தாய் யார் என்று தெரிந்தார். 1000 பொற்காசிகள் தருவேன். அப்படி என்று நான் பறைசாற்றுகிற காலத்தில் இல்லாதவர்கள் பொல்லாதவர்கள் சங்கமர் சோழியர்கள் இவர்கள் நான் கன்னடத்திலே சென்றார். தானம் பெற்று வரலாம், தாய் என்று சொன்னால் கொடுப்பான். அப்படி என்று ஓடி வந்தார்கள். ஓடி வருகிற காலத்திலே வா தாய் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். என்னோடு பிறந்திருக்கிறதே அந்த நாகூரை பட்டாடை, அதை போர்த்தி கொள்ளங்காமா என்று சொன்னவுடன் அல்லான் சுவாரை என்று சொல்லும்படியான அக்கினி வீசுவதைக்கண் காலடியிலே விழுந்து, கண்ணா நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம், தாய் என்று சொன்னால் எனக்கு சாப்பிடுவதற்கு கொடுப்பா என்று ஓடி வந்தனடா கண்ணா. நாங்கள் இல்லை அப்படி இருந்தவனே வாருங்கள் அம்மா, வைத்து சிவனத்துக்கு தானே வந்தாய், செல்லுங்கள் என்று அவர்களை வழி நடிப்பு வைத்து ஒரு நாள் தினம் ஒரு தாயாகப்பட்ட ஒரு முக்காடு எட்டு என் அரமணியை சுற்றி சுற்றி வருகிறார். எத்தனை தாய் வந்தால் தாய் என்று சொன்னால் பொன்பொரு தெரிவுகளை அள்ளி தந்தேன், நீ வாமா உனக்கு நான் தரேன். அப்படி என்று சொல்லுகிற காலத்திலே மகனிடத்திலே தாயாடா பிச்சை கேட்பது என்று சொன்னார். என்னம்மா நீ எனக்கு தாயா, உண்மையாகுமா? அப்படி என்று நான் சொல்லி வாருங்கள் அம்மா என்று அரமனைக்குள்ளே பூசாரையிலே இருக்கும் நான் நாகூரை பட்டாடை கொண்டு வந்து நான் உடுத்தி பார்க்கிற காலத்தில் அந்த தாய்க்கு ஸ்தலத்திலே பார்த்தறிந்த உடனே என் கண்ணே கண்ணா 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 என்று சொல்லுகிற காலத்திலே கட்டித் தெழுவது மாலாத முத்தமிட்டார். முத்தமிட்ட உடனே என்னை பெற்ற சதிகாரி அனாதியாகத்தானே பெற்று என்னை அவமானம் சின்னம் அடைய வைத்தாய் அம்மா. நீ முன்னரே வந்திருந்தால் நான் புகழோடு வாழ்ந்திருப்பேன். இப்போ அம்மா வந்தேன். அப்படி என்று சொன்ன உடனே என் தாய் மகன் என்று அறிந்து என் தாயை தாய்பால் அருந்தாத பிள்ளை தளத்தில் பெருமை இல்லை, எனக்கு தாய்பால் வேண்டாமா என்று கேட்கிற காலத்தில் என் தாய் பார்த்தால் 16 வயது இல்லை 8 வயது. அப்போதான் தாய் மடியிலே இருந்து நீ பால் அருந்தலாம், நீ அப்பால் பட்டவன், 16 வயதுக்கும் அப்பால் பட்டவன். நான் பொற்கிணத்திலே வைத்திருக்கிறேன் போய் வாடா என்று சொல்லி நான் குளித்து தான பானங்கள் செய்து
நான் வந்து கருத்தலால் எடுக்கின்ற காலத்தில் அந்த பாலை கைக்கு கிட்டிய போது கரும்புனை வந்து தள்ளி சரியா என்றாய் மகனே ஏ கண்ணா எனக்கு 2 வர வேண்டும் என்னம்மா கேளம்மா அப்படி என்று நான் கேட்கிற காலத்திலே உன் தம்பிமார்கள் பாண்டவர்கள் ஆனா 5 பேர் உன் தம்பி நீ துரியோதனன் கட்டவன் அங்க இருக்காது நம்மளோடு வாடா அண்டகிட்ட வாடா அப்படின்னு ஆஹா ரைட் வர முடியாது துரியோதனால் வழங்கப்பட்டவனா என் தந்தை திருநாட்டிய வள்ளலால் வழங்கப்பட்டவன் ஓ நான் சாவ பிறந்தவன் அம்மா வாழ பிறந்தவன் தம்பிமார்களை ஒரு ஆச்சான் நான் வந்துட்டா என் தம்பியோடு சேர்ந்துட்டா 6 கண்டிப்பா எனக்கு இருப்பு உண்டு என் தம்பியோடு சேர்ந்தால் அருணும் சாவு துரியோதனோடு இருந்தால் 100 நிமிஷம் வரே மாத்தி அப்படின்னு ஆகி ஆனால் நடக்கும் பாரத யுத்தத்திலே உன் கையில் இருக்கும் நேரம் அசுவசேனா அர்ஜுனனை கொள்வேன் என்று சொல்லுகிறது அந்த பாம்பை ஒரு கணக்கு மேல் மறுகணை கூடாது ஒரு பிள்ளையை கொண்டு 5 பிள்ளையை காப்பீடு செய்வதற்காக வந்தாயம் ரைட் ரைட் ஒரு கணக்கு மேல் தாய் வாக்கு வேத வாக்கு ரைட் மா எனக்கு 2 வர வேண்டும் இல்லடா மகனே அப்படி என்று என் தாயை நான் கேட்டேன் நடக்கும் பாரத யுத்தத்திலே என் தம்பி கிட்ட போயிட்டு கண்ணன் தான் உன் அண்ணன்னு சொன்னான் சரி வரா என் தம்பி அப்போ சண்டை நிறுத்துவான் 12 வனம் காய்கனி கந்தபுராணங்களை பறித்து இந்த நாட்டுக்காகவே வரப்போ தலைக்காணி வாய்க்கார பஞ்சுமத்தை என்று சொல்கின்றான் அவனை சொல்லு பொய்யா போகக்கூடாது பத்தினி தெய்வத்தை மாபெரும் சபையின் அரசபையில் ஆடையை அகற்றி அவமானம் செல்லும் செய்தார்கள் அந்த நேரத்தில் என் தம்பியை சப்தம் கொடுத்தாங்க இன்னாரை இன்னன்னைக்கு கொள்வேன் என் தம்பிவா சப்தம் பொய்யா போகக்கூடாது இந்த வரம் எனக்கு அதை வந்து என் தம்பி விட்டு சொல்லக்கூடாது அப்படி என்று உரைத்து நான் செத்துட்டேன்னா அங்கே பிழைச்சூட ஐயா செத்து போனவன் இருக்கிறவன் எல்லாம் தெரியுற மாதிரி முந்தி பிறந்த கண்ணா அப்ப நீ முடிசா இங்க இந்தியாடா நீ முடிசா இந்தியாடா யாரு மற்ற அனாதையாக நான் செத்து கிடக்கிற காலத்தில் மடிமையை தூக்கி வைத்து என் மகன் மூத்த மகன் கர்ணன் அப்படின்னு சொன்னா என் தம்பி ஓடி வருவான் யாரம்மா இவன் யார் இவன் தான் நான் பருவமாகாத முன்னவே யமுனா நதியிலே அனாதையாக பெற்று அப்படின்னு சொன்ன உடனே என் தம்பிமார்கள் நான் கிடைச்சு தூ மாவீரன் அண்ணன் கர்ணன் அப்படி என்று புகழ் செலுத்துவான் இதே போதுமா சின்னதொரு வயதில் என்னை சீருள்ள குந்தி அம்மை தூர்வாசல் மந்திரத்தால் சூரியனுக்கு என்ன பெற்றால் பாருலகம் நயக்கு நின்று பாண்டாரை பேழை செய்து எந்தனை ஆற்றில் என்னை கொண்டு வளர்த்தால் என்னைய இந்த பூரா மதிக்க அவன் தன்னால் தம்பி தன்னால் எங்க
ஐயா சித்திரவில் சிங்காதனத்தே எங்க உங்களுடன் கிருத்தாந்தம் தெரியாது, இவ்வளவு உங்களோட கூடி வாழ் அவளை தெரியாது. என் நாட்டின் முன்னோராகத்தானே திகழ்ந்து வரும் யார்? நடுகுப்பம் நன்னகரம். நடுகுப்பம் நன்னகரத்தில் இருக்கிறார் தேவராஜ். மதிப்புக்கு எப்பா என்ன தேவராஜ ஐயா அவர்கள் சாப்பாடு அருமையான சாப்பாடு. நாடக ஆசிரியர்களுடைய தம்பி தேவராஜ ஐயா அவர்கள் நமக்கு அன்னம் பரிமாறி நமக்கு உணவளித்த ஐயா அவர்கள் நமக்காகவே இந்த பொண்ணு கேட்டதை கொஞ்சம் ரைட்டாக போங்க, உனக்கு உடம்பு சேர்ந்துன்னு எனக்கு தெரியும், கஷ்டம்லாம் படாதீங்க, கொஞ்சம் கவனமாக போங்க அப்படி நமக்கு பாராட்டி தேவராஜ ஐயா அவர்கள் எமக்காக அதிகபட்ச ரூபாய் 100 லட்சமாக மதித்து எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நடந்தேறிய கழிக்க சமூகத்திலே நடுகுப்ப கிராமத்தில் கூட இருக்க முடியாத காலம் சேர்ந்த சக்கரவர்த்தி மகனாயிருக்க முடியாத ஹரிநாராயணன் நடுகுப்புற எனக்காக கொடுத்து கொண்டாடப்பட்ட ரூபாய் 100 பேஜியம் போட தம்பியா இருக்குமையான திரியவனுக்காக பகந்து எங்க பாண்டவர் இடத்துல சண்டைக்கு போறோம். எங்க போறீங்க? ஐயா சித்தி ரம்போ
எங்க சித்திரம் என்றால் என்ன? அது சிக்கா போல நானும் மகி. ஆனா ஏண்டா? போக வேண்டாம் என்னங்க என்ன சொல்றீங்க? ஐயா, இப்போ நான் சொல்வது நடக்காதே